வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய காலத்திற்கு மிக அவசியமான ஒரு தலைப்பு பொருள் துறையில் சமநீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசதியில் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நாம் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறோம். பொருள் என்றால் என்ன? எதை நாம் பொருள்னு சொல்கிறோம்? நிலம், உணவுப் பொருட்கள், அப்புறம் வீடு கட்டக்கூடிய பொருட்கள், ஆடை, இப்படி வாழ்க்கைக்கு நம்ம உடலோடு தொடர்பு கொண்ட, மனதோடு தொடர்பு கொண்டதெல்லாம் பொருள் என்று சொல்லுவோம். இது ஏன் இன்றைக்கு பொருளாதாரம் அப்படின்னு அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் கவனிக்காத ஒரு கருத்து என்னன்னு பாருங்களேன். இப்போ அடுத்த 26 நமக்கெல்லாம் கூப்பிட்டு காலில் விழுந்து கும்பிட போகிறாங்க எல்லாரும். யாருங்க? இல்லை, நமக்காகவே செருப்பாக தேஞ்சு கட்டுமரமாக மிதந்து உழைக்கிறாங்களே, அவங்க நம்ம கால் விழுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கெல்லாம் இவ்வளோ கொடுப்போம், ஏழைகளுக்கெல்லாம் இதெல்லாம் செய்வோம். சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆச்சுங்க. 47 சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆச்சு. இன்னும் நீங்கள் ஏழைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த பெருமை உங்களுக்கு தானே இல்லையா? சாதனைகள் இல்லை, இதையும் சேர்த்துக்குங்க. 78 வருஷமாக நான் ஏழைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த நாட்டில். இது எங்கள் சாதனை தான். நாங்கள் எத்தனை கூட சம்பாதிச்சாலும் ஏழைகளுக்கு ஒன்றும் தரமாட்டோம். இது ஒரு சாதனை வச்சுக்கலாமே இல்லையா? இது எப்படி சரியாகும்? ஏழைகள் எப்பவுமே இருக்கிறாங்க, நம்ம மாதிரி நடுத்தர குடும்பங்களும் எப்பவுமே இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் ஹையர் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க, அப்புறம் வசதி மிக்கவர்கள், அதில் ஹையர் கிளாஸ் இருக்கிறாங்க. இது சுதந்திரம் வாங்கின நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கேப் கொஞ்சம் கூட்டிகிட்டு போதா இல்லை குறையுதுங்களா? நீங்களும் பேசலாம். கேப் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட்டிகிட்டு போகுது இல்லையா? இது எப்போ குறுகும் அல்லது எப்போ இல்லாமல் போகும்? இப்போ பணம் உள்ளவன் எனக்கு இவ்வளவு போதுன்னு நினைச்சான்னா அவன் நின்னாதான் மிடில் கிளாஸ் ஹையாக முடியும், லோ கிளாஸ் மிடிலுக்கு வர முடியும். இப்படியே காலத்தால் எல்லாரும் சமமாக்க முடியும். அவன் நிற்கிறானா? ஒவ்வொருத்தனும் லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் லட்சக்கணக்கான கோடிகள் வச்சிருக்கிறாங்க. எத்தனை இயற்கை சீற்றங்கள் போயிட்டு இருக்குங்க. என்னைக்காவது ஒரு அரசியல்வாதி இந்த இயற்கை சீற்றத்துக்கு என் கையிலிருந்து இவ்வளவு காசு கொடுக்குறேன்னு கொடுத்ததாக எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் அனுப்புறது ஸ்டிக்கர் ஒட்டுவானுங்க. நான் அனுப்புகிற பொருளில் அவன் ஸ்டிக்கர் ஒட்டுவானே தவிர அவன் என்னைக்காவது ஒரு பைசா கொடுத்தது நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா? அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி புடுங்குவானே தவிர ஒரு பைசா இங்கேருந்து எடுத்து தரமாட்டான். இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒரு கணக்கு சொல்கிறேன். எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை, இது ஒரு கிளாஸு. எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு, இது 2வது கிளாஸு. எடுத்தும் கொடுத்தும் வாழ்வது, இது ஒரு கிளாஸ். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம், இது ஒரு கிளாஸ். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே. 5 லெவல் சொல்கிறேன். இப்போ அந்த 5 லெவல் நீங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை, யார்? நான் சொல்லிட்டேன். அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வீட்டுக்கு வரோம் திருடன், எதை வச்சுட்டு போவானா? திருடன் வீட்டுக்கு வந்தா எதை வச்சுட்டு போவானா?
எடுக்க மட்டும்தானே. அப்போ அவனுக்கு என்ன பேருங்க? திருட. இவன் எடுத்து மட்டும்தான், கொடுக்கறது இல்லை. இவனுக்கு என்ன பேருங்க? தைரியமாக சொல்லுங்களேன். சரி, எடுக்கிறது அதிகம், கொடுக்கறது கம்மி, என்ன சொல்லுவீங்க? கடங்காரன். கடங்காரன் தானே. எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால் யாருங்க? கர்ணன் இல்லையா? சரி, எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமேன்னா இறைவன். அப்ப இறைவனுக்கு நேர் அகேன்ஸ்ட் இருக்கிறது யாருங்க? அவன் எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே. இவன் எடுப்பது மட்டும் கொடுப்பது இல்லை அப்படின்னா அசல் நாத்திகன் யாரு? எல்லா அரசியல்வாதிகளும் தான். இல்லை சங்கி மங்கியலும் கிடையாது. எல்லாரும், எல்லா அரசியல்வாதிகளும் அந்த கேட்டகரி தான். சரி, இப்போ இறைவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறான்? சமமாவா இல்லை ஏற்றத்தாழ்வு வச்சிருக்கானா? ஏற்றத்தாழ்வு வச்சிருக்கானா? சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதுக்கு மேலே ஒரு ரூபாய் சாப்பிட முடியுமா? முடியாது. பணக்காரர் அவர் சாப்பிட முடியுமா? அவர் முடியாது. ஒரு வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இதுக்கு மேலே போட முடியுமா? முடியாது. உட்கார்ந்தா இவ்வளவு தான், படுத்தா இவ்வளவு தான், முடியுமா? 3.25 ஏக்கர் செந்தில் பாலாஜி பங்களா கட்டிச்சிருக்காரு. 3.25 ஏக்கரில் எங்கே படுப்பார்? 3.25 ஏக்கர்லையுமா? அவருக்கு வந்து 5 அடி தானே. அவர் கோடிக்கணக்கு சொத்து அவருக்கு சொந்தம். ஆனால் பேர் 10 ரூபா பாலாஜி தான். சொத்து கோடிக்கணக்காக இருக்குது, ஆனால் பேர் 10 ரூபா பாலாஜி. அப்போ இவன் எப்படி வச்சுருக்கான்? நம்மளை அளந்துதான் வச்சுருக்கிறான். நீங்கள் எவ்வளவு வச்சிருந்தாலும் இந்த உடம்புக்கும் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே நீங்கள் அனுபவிக்க முடியாது. அப்போ இறைவன் பொருள் துறையில் சமநிதியைத்தான் வைத்திருக்கிறான். இப்போ எங்கே சிக்கல் இருக்குதுங்க? அவன் வச்சிருக்கான் நிறைய, ஸ்விஸ் பேங்க் வரைக்கும் போகிறான். நமக்கு ஸ்டேட் பேங்க்லேயே கொஞ்சம் அக்கௌண்ட் வச்சுக்க முடியல, மினிமம் பேலன்ஸ்லேயே ஓடுது. அவன் ஸ்விஸ் பேங்க்கில் வச்சுருக்கிறான். இதுக்கான வரலாறு என்ன? இங்கே பணம் அப்படின்னு எப்போ வந்ததுங்க? மகரிஷி ரொம்ப அருமையான சில பாடலாம் கொடுத்துருக்கிறாருங்க. பொருளாதாரத்தை பற்றி 60 கவி எழுதியிருக்காரு மகரிஷி அவர். வேதத்திலே பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பெரிய புக் எழுதலாம். அந்த அளவுக்கு மகரிஷி வந்து உலகத்தின் பொருளாதாரத்தை அதில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நான் எந்த கட்சியும் கிடையாது, யாருக்கான கேன்வஸ் பண்ணல. உங்கள்கிட்ட நல்லா செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவோம், கேட்ட செஞ்சு கேட்டதுன்னு சொல்லுவோம். சொல்லித்தான் ஆகணும். எனக்கு தெரிய மாட்டேங்க, யாரும் சிந்திக்க மாட்டேன்றாங்களே மக்கள். சிந்திச்சிருந்தால் எப்போவோ மாற்றிருப்பாங்க. 60 வருஷமாக தூங்கிட்டு இருப்பாங்க மக்கள். காமராஜருக்கு பிறகு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்போ இவங்க தெரிஞ்சிருந்தால் தூங்குவாங்களா? தெரியலதுன்னு அர்த்தம். அப்போ தூங்கலாம், கொஞ்சம் எழுப்பிடலாம் இல்லையா? அதுதான் ஆன்மீகம். இப்போ பொருள் கூட்டல் ஆதாரம். பொருளாதாரம் ஆதாரம்னா நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பற்றுதலாக, ஒரு கை துணையாக இருக்கிறது ஆதாரம். இப்போ எது நமக்கு பொருளாதாரம்? இப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, இந்திய பொருளாதாரம் 4வது இடத்திற்கே வந்திருக்கிறது அப்படி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பொய் சொல்லுது. மன்மோகன் சிங் காலத்தில் கொடிகட்டி பறந்தது பொருளாதாரம், இப்போது ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், எது ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். நான் ஸ்டேட் பேங்க்கில் இருக்கிறதுனால இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், யாருங்க அந்த பரம்பரை பேர் கெடுத்துட்டார். அவர் ராஜ பரம்பரையில் இருந்தவர், அண்ணாமலை ராஜா சார் அண்ணாமலை. அந்த வீட்டு பெருமைக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னா இவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்.
இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? எங்கள் ஸ்டேட் பேங்க்குடைய பென்ஷன் ஃபண்டு 2500 கோடி. நாங்கள் சீக்கிரம் செத்து போயிருமே. ரொம்ப நாள் இருந்து பென்ஷன் வாங்குறதுக்கு இருந்தால் தானே பென்ஷன் தீரும். அதனால் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 200 வருஷம் ஸ்டேட் பேங்க்கு. அவங்கெல்லாம் போக போக மிச்சம் காசு 2500 கோடி இருந்ததுங்க. இந்த மகன் என்ன பண்ண தெரியுங்களா? அதை தூக்கி HDFC பேங்க்கில் போட்டு, அதை தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் பென்ஷன் இல்லைன்னு ஆக்கிட்டார். எனக்கு இருக்குது 2000 வந்து சேர்ந்த பசங்களுக்கெல்லாம் பென்ஷன் கிடையாது. அந்த பெருமைக்குரியவர் இந்த பொருளாதார மேதை. இவர் இருந்த காலத்தில் தான் மன்மோகன் சிங் அவர் அதில் வந்து எங்கேயோ போய் பட்டம் பெற்றவர் பொருளாதாரத்தில். இந்த மேதை என்ன பண்ணார் தெரியுங்களா? நம்ம நோட் எடுக்கிற மிஷினு அதை விற்கிறதுக்கு இந்த பொருளாதார மேதையும் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் காரணம். ஏன் வித்தன்னு கேட்டால் பழசாகி போச்சாமா, பாகிஸ்தான்காரன் நல்ல விலை கொடுத்தானாமா, விற்றுட்டாங்க. எப்படிங்க? திருடுங்கட்டி சாவி கொடுத்துட்டான், அப்போ திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிற என்ன அர்த்தம் இருக்கு பாருங்கள். நான் பேங்க்கில் இருந்த போது கேட்பாங்க, அப்புறம் 500 நோட்டும் 1000 நோட்டும் சகட்டு மணிக்கு டூப்ளிகேட் இருக்கும், ஃபோர்ஜரி கள்ள நோட்டு. சில பேர் கேட்பாங்க, சார் இது நல்ல நோட்டா? நான் கவுண்டர் இருப்பேன், சொல்லுவேன் இது கள்ள நோட்டு தான். சார் செல்லும் போப்பா, நல்ல நோட்டு பூரா மந்திரி வீட்டில் போய் இருக்குது. ரிசர்வ் பேங்க் அடிச்ச நோட்டெல்லாம் மந்திரி வீட்டில் பதுங்கி போச்சு. இப்போ நாட்டுக்கு குளத்துக்கு எல்லா நோட்டும் கள்ள நோட்டு தான். செல்லும் போ. நான் என்ன சொல்கிறேன் புரியாது உனக்கு. நான் என்ன சொல்கிறேன், நல்லா சொல்கிறேன்னா கெட்ட சொல்கிறேன். இதுக்கு காரணம் யாருன்னு அப்போ யாரும் சொல்லலை. இது யாரும் சொல்லுவாங்களா? மீடியாவில் பேச மாட்டானுங்க. அவங்க தான் காசு வாங்குறதாச்சே. இந்தியாவுக்குள்ளே காசு வாங்காத ஒரு நியூஸ் பேப்பரோ செய்தி ஊடகமோ உண்டா? அப்போ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஏதோ நம்ம பேங்க்கில் இருந்த இந்த ஃபைனான்ஸ் சமாச்சாரங்களாம் கொஞ்சம் எங்களுக்கு வரும், அஃபிஷியலாகவே அப்படி இப்படியே செவி வழி செய்தியாக வரும். அதில் தான் இந்த செய்தி நான் சொல்கிறேன். இப்போது சமீபத்தில் கேட்ட இந்த நோட்டு மிஷின் விற்றது கதை வந்து யூடியூப்பில் யாரோ பேசியிருக்கிறாங்க. ஒரு பாகிஸ்தான்காரங்க மிஷின் விற்றுக்க ஆள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அப்போ பொருளாதார மேதை என்ன பண்ணினாருங்க? இது டாக்டரேட் பட்டம் வர வாங்கினார் அவர். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஐ ஆம் பியூர் பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். அப்பப்போ வேலையை விட்டுட்டு போகிறது தானே, உன்னை யார் இங்கே இருக்க சொன்னாங்க? இப்போ பதவிக்கு ஆசை, நீட் நட்ஸ்லாம் கையெழுத்து போட வேண்டியது. இப்படி பிரைம் மினிஸ்டர் இருந்தால் அப்புறம் நாடு எப்படி இருக்கும்? எனவே பொருளாதாரம் என்பது பணம் என்று எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாமி சொல்லுவாங்க, பண்டங்கள் தந்து பண்டங்கள் பெரும் செயலை பயிரிடுவோன் செய்த வரையில் பணம் செல்வம் என்று ஏது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விவசாயம் பார்த்தாங்க. எவ்வளோ சாப்பிட முடியும்? நெல் விவசாயம் பண்ணுறவங்க நெல் கொஞ்சம் வச்சுப்பாங்க, மிச்சம் பேர் கொண்டு போய் அந்த கிராமத்தில் கடைசி தெருவில் வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் கடை தெரு. ஒரு கிராமத்தின் கடைசி தெருவில் கொண்டு வைக்கப்படுகின்ற பொருள் எல்லாம் இருக்கின்ற இடத்துக்கு பேர் கடை தெரு. யாருக்கு வேணுமோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதை ஒருத்தர் உட்கார்ந்து முறைப்படுத்தி, ஏன்னா இதில் நாடு மாடு தின்று போயிரும் இல்லையா, அதை முறைப்படுத்தி யாருக்கு என்ன வேணுமோ அது கொடுக்க ஆரம்பித்த போது வணிகம் பிறந்தது. பூர்வீகம் தெரிஞ்சால் தான் எக்கனாமிக்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் வணிகம் பிறக்குது. இப்போ வணிகம் பிறக்கிற போது அவனுக்கு ஒரு சின்ன சிரமம், எத்தனை அரிசிக்கு எத்தனை காய்கறி தர்றது இல்லையா? எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ காய்கறி தர்றது, இல்லை எவ்வளவு துணிக்கு எவ்வளவு அரிசி கொடுக்கறது, முடியாது. அப்போ பொதுவான ஒரு டோக்கன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு மாற்று பண்ட மாற்று ஒன்றை உருவாக்குறாங்க. அப்போ அவங்களே ஒரு டோக்கன் வச்சுக்கிறாங்க, இதுக்கு இவ்வளோ டோக்கனுக்கு அரிசிங்க, இத்தனை டோக்கனுக்கு காய்கறிங்க அப்படின்னு அவங்களே ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. ஓரளவுக்கு அது செட் ஆகி வரும்போது ராஜா பார்க்குறாரு, இது மக்கள்கிட்டே இருந்தால் சிரமம், அந்த வேலை எங்கிட்ட கொடுத்துரு, நான் தான் அச்சடிப்பேன்.
நிர்வாகத்தை நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அரசாங்கம் என்ன அடிச்சாங்க? தங்க காசில் அடித்தாங்க. பிறகு ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக அது வெள்ளி காசாக மாறி, அப்புறம் செப்பு காசாக மாறி, பித்தளையாக மாறி, அலுமினியமாக மாறி, இப்போ வெறும் பேப்பரில் நிற்கிது. ஏன் கள்ள நோட்டு அடிக்கிறான் தெரியுங்களா? ஏன் கள்ள நோட்டு அடிக்கிறான்? நீங்கள் தங்கத்தை வச்சுங்களேன், 1 கிராம் தங்கத்தை என்ன மதிப்போ அதுதான் மதிப்பு அதுக்கு. ஆனால் பேப்பரில் 2000 அடிச்சிடலாம், ₹1 அடிச்சிடலாம். ரெண்டுக்கு உற்பத்தி செலவு எவ்வளோங்க? ஒன்றே தான். ரெண்டுக்கும் பிரிண்டிங் காஸ்ட்டு ஒன்றே தான். அப்போது நீ 2000 பிரிண்டிங் ஒருத்தன் அடிச்சிட்டான்னா அவனுக்கு எவ்வளோ லாபம்? ஆயிரக்கணக்கான லாபம். இப்படி வந்தது தான் கள்ள நோட்டு. அப்போ என்ன செய்யணும்? ஒரு நோட்டு அடிக்கிற போது அது உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த 2000 செலவாகணும். அப்போ ஒரு டெக்னாலஜி வச்சுட்டா வச்சுங்களேன், அடிக்க முடியுமா? அடித்தா லாபம் என்ன? 2000 செலவாகுது, யார் செய்வா? செய்ய மாட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒன்று மக்கள் தொகை, 2வது நிர்வாக சீர்கேடு. நிர்வாக சீர்கேடு. சரி, இன்றைக்கும் நீங்கள் அந்நிய செலாவணி டாலரு, பவுண்ட் ஸ்டெர்லிங் எல்லாம் இருக்குது, இறக்குமதி ஏற்றுமதி. அந்த வருஷ கணக்கில் செட்டில் பண்ணுற போது தங்கம் தான் செல்லுபடியாகும். இன்றைக்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸுக்கு தங்கம் தான். அப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்பது தங்கம் எவ்வளவு இருக்குதோ அதுதான் அவருடைய பொருளாதார ஸ்ட்ரென்த்து. ஏன்னா நிலமும் தங்கமும் தானே நம்ம வாங்குகிறோம், விற்கிறது எல்லாமே நிலமும் தங்கமும் தானே. இது யார் உற்பத்தி பண்ணாங்க? நாம் இல்லையில. அப்போ இறைவன் தந்த வளத்திலே இது நிலைத்தது, ஃபிக்ஸட் அசட். எதுங்க? பூமி. எடுக்க முடியுமா? அங்கே தான் இருக்கும். லிக்விட் அசட், மாற்றிக்கலாம், கொடுக்கலாம், வாங்கலாம். எது? தங்கம். அதனால் இயற்கை தந்த செல்வம் என்றால் பொன்னும் என்னங்க மண்ணும் தான். 2 தான் செல்வம். இந்த 2 வச்சு தான் இன்றைக்கும் கணக்கு. ஒரு காலத்தில் நான் பேங்க்கில் சேர்ந்த போது, அப்போது விவசாயிகளுக்கு கோல்டு லோன் கடன் கொடுப்போம். ₹45 கடன் கொடுப்போம் ஒரு கிராமுக்கு. விலை ₹65. 1978 நான் பேங்க்கில் சேரும்போது 1 கிராம் தங்கத்துடைய விலை ₹65. நாங்கள் லோன் கொடுக்கக்கூடிய அளவு ஒரு கிராமுக்கு ₹45. அப்போ பவுன் என்னாச்சுங்க? 65ன்னா 848, ஒரு ₹500 ஆச்சா? இன்றைக்கி ₹1,00,000. ₹500 வாங்கின அதே பொருள் இன்றைக்கு ₹1,00,000. அப்படின்னா 1,00,000 சம்பாதிக்கிறவன் பணக்காரனா ஏழையா? அதே ஸ்டேட்டு தான். ₹500 வாங்கும்போது எப்படி என்ன ஸ்டேட்டஸோ, இன்றைக்கி 1,00,000 வாங்கினாலும் அதே ஸ்டேட்டஸ் தான். இது புரியாமல் தான் இந்த ஐடியில் வேலைக்கு செய்கிறாங்க பாருங்கள். அவங்க லட்சம்னு பெருசாக தெரியுது. உடனே லோன் வாங்கு, பெரிய வீடு வாங்கு, எல்லாத்துக்கும் இஎம்ஐ போடு, கட்ட முடியும் விற்று போடு. நீங்கள் இதை கணக்கு போட்டு பாருங்களேன். அன்றைக்கி வந்து எனக்கு ₹560 சம்பளம். 560க்கு எவ்வளோ வாங்கலாம்? ஒரு 9 கிராம் வாங்கலாம். ஒரு பவுன் 1 கிராம் இல்லையா? 9 கிராம் வாங்கலாம். இன்றைக்கி அதே வேலைக்கு, அதாவது ஸ்டார்டிங் பே எடுத்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் ₹75-80 கொடுக்குறாங்க. 1 கிராம் கூட வாங்க முடியாது. சம்பளம் குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கா? எப்படிங்க? நான் ஒரு 9 கிராம் வாங்கினேன். இப்போ 75,000க்கு எவ்வளோ வாங்க முடியும்? 6 கிராம் வாங்க முடியும். சம்பளம் ஏறி இருக்கா இறங்கிருக்கா? குறைஞ்சிருக்குது. இதுதான் பொருளாதாரம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பொருளாதார மேதைன்னு சொல்லலாம். ஏமாத்தின மேதை இல்லை. தினமும் போய் அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துடுவாங்க டிவியில்.
சிதம்பரம் வருவார், மன்மோகன் சிங் வருவார், இந்தியா பொருளாதாரம் உயர்கிறது, நாளைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் ஏறப்போகுது, இன்றைக்கி 500 ஏறி இருக்குது, மிக பெரும் சந்தோஷமே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஷேர் மார்க்கெட் எங்கேயாவது தெரியுமா உங்களுக்கு? 90ல் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை தூக்கிட்டு வருவாங்க ஷேரில் போகணுன்ட்டு. இந்த 2 பேர் 2 திட்டு பசங்க இருந்தபோது மூளை முடுக்கு எல்லா பேப்பர்லையும் ஷேர் பற்றி வரும். ஏமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஷேர் என்னென்னு? ஏன்னோ போட்டால் 3 மாதத்தில் ஏதோ வருமன்றாங்களுங்கோ, அதான் போலன்னு வந்துடுங்க அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது? இப்போ என்னாச்சுங்க, போட்டாலும் துண்டை போட்டு உட்காந்துருக்குறான். அன்றைக்கி இவங்க சம்பாதிச்சு கொடுத்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டான். 92ல் இவருக்கு பினாமி யாருங்க? இவருக்கு சிதம்பரத்துக்கும் மன்மோகன் சிங் இல்லை, சிதம்பரத்துக்கு பினாமி ஹர்ஷத் மேத்தா, கொடிகட்டு பிறந்தவன் ஷேர் மார்க்கெட்டில். அவனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். சம்பாதிச்ச காசில் இவருக்கு பங்கு வந்துடுச்சு. ஷேர் மார்க்கெட் என்பது லீகலைஸ்டு கேம்பிளிங், சட்டப்பூர்வமான சூதாட்டம், பங்குச்சந்தை. நடுத்தர குடும்பம் தயவு செய்து உள்ள போகாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா ரைடுன்றான் ஈடுன்றான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா? திருடு விளையாட்டு தான், நான் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன், நீ ஓடுற மாதிரி ஓடு. ஏன்? சட்டம் 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்குதுங்க. இப்போ நான் சொல்கிற சட்டத்தை நாளைக்கு அமல்படுத்துறீங்க, அத்தனை பேர் பிச்சைக்காரன் ஆயிடுவான், எல்லா மந்திரியும் பாப்பராயிடுவான். பண்ணுவாங்களா? நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பொருளாதார மேதைன்னு பீத்திக்கலை. எந்த சட்டங்களை காப்பாற்றுதோ அந்த சட்டத்தை நான் சொல்கிறேன். தூக்கிடுவாங்க சட்டத்தை? ஒருத்தம் தூக்க முடியாது. ஒவ்வொரு மந்திரிக்கும் ஏன் சிக்க மாட்டேன்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கா வச்சுங்களேன், அவர் இருக்கிற பங்களா அவரது கிடையாதுங்க, பாவம், வீடே இல்லை அவருக்கு. நம்ம முதலமைச்சருக்கு வீடே இல்லைங்க, பாவம். சரிங்க, யாருக்கு அதுங்க? ஒரு கம்பெனிக்கு சொந்தம். சரிங்க, அந்த கம்பெனி யாருங்க டைரக்டர்? என் பொண்டாட்டி என் பையனும். எப்படிங்க? வீடு எனக்கு சொந்தம் இல்லை, ஒரு கம்பெனிக்கு சொந்தம். கம்பெனி யார் முதலாளி? என் பொண்டாட்டி என் பையனும். இப்படி 250 கம்பெனி ஒவ்வொரு மந்திரியும் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மந்திரியும் 250 கம்பெனி வச்சிருக்கிறான். எப்படி பிடிப்பீங்க? யாரை பிடிப்பீங்க? இந்த சட்டத்தை மாற்றுங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 1956, இதோட கொள்ளை பிரைவேட் கம்பெனிஸ் ஆக்ட், இதோட பயங்கர கொள்ளை இது. இந்த 2ஐயும் தூக்குங்க. 3வது சேரிட்டிஸ் ஆக்ட். எதுங்க? அறக்கட்டளை, அறம் இல்லாத அறக்கட்டளை, யாருக்கு ஒரு பைசா தரமாட்டான், திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு பேர் அறக்கட்டளை. இந்த 3 சட்டத்தை தூக்குங்க. நாளை காலையில் எத்தனை அரசியல்வாதி ஏழையாரான்னு நீங்கள் பாருங்கள். எடுக்க மாட்டாங்க. அதனால் எந்த சொத்து சேர்க்கிறவனையும் இந்த சட்டம் ஒன்றும் பண்ணாது, புரிஞ்சுக்கங்க. நம்முடைய சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட், பிரைவேட் கம்பெனிஸ் ஆக்ட், இன்னொன்று ட்ரஸ்ட் ஆக்ட், இன்னொன்று இருக்குது நமக்கு தெரியாது. நார்த் இந்தியாவில் பல பேர் அதை தான் வச்சுருக்கிறான். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பல நார்த் இந்தியன்ஸும் அதே சிஸ்டத்தை இங்கே கொண்டு வந்துருக்காங்க, நம்மளுக்கு தெரியாது. அது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஆக்ட் ஒன்று இருக்கு. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் ஆக்ட், அதனால் கூட்டு குடும்ப சட்டம். அது என்ன கூட்டு குடும்ப சட்டம்? கர்த்தான் ஒருத்தர் தான் அதுக்கு உரிமையாளர், சரிங்களா? இவர் செத்துட்டாருன்னா அடுத்த பையன் அதுக்கு வந்துடுவான். அப்போ கவர்மெண்ட்டுக்கு இந்த சொத்து மாத்திரம் பாருங்கள். இப்போ நம்மெல்லாம் குழந்தைங்களுக்கு எழுதணும்னு சொன்னால் இவங்க செட்டில்மெண்ட் எழுதணும், அதுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்கணும். இதெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடையாது. வருமானம்ல கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அப்போ நார்த் இந்தியாவில் ஏன் இப்படி இருக்குது, வளர்ச்சியில் பின்தங்கி இருக்குன்னு சொன்னால் அங்கே கவர்மெண்ட் வருமானமே வராது. இது மாதிரி சட்டங்கள் எல்லாம் இருக்குது, பயன்படுத்திக்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் எப்படி மாற்றுவீங்க? அரசியல் பேசாமல், அரசியல் மாறாமல் எப்படி மாற்றுவீங்க சொல்லுங்கள். சும்மா நமக்கு பிபி ஏற்றுறது தான். அவனுக்கு அவ்வளோ சொத்து சேர்த்துருக்குறான், நாங்கள் வந்து பாருங்கள் அவன் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் சொன்னாங்க இல்லையா? போன எலெக்ஷன் அப்போ இது கரூருக்காரை பற்றி எவ்வளோ பேசினார். நம்ம இன்றைக்கி அவரை தான் ரைட் ஹேண்ட் வச்சுருக்குறாங்க. கேட்ட காலத்தின் கட்டாயம் அப்படிம்பாங்க. ஸோ இப்படியே தான் இருக்க போகிறோம். தீர்வு என்ன அப்படின்னா, மகரிஷி சொல்லக்கூடிய 60 பாடல்கள், 480 வரிகள். இந்த கருத்து பரவலானால், இது சட்டத்தில் இடம் பிடித்தால் சமத்துவம் வந்துடும். சமத்துவம் வந்துடும். ஒரு முறை அறம் செய்ய விரும்பாதேன்னு ஒரு தலைப்பில் பேசினேன். அறம் செய்ய விரும்பாதே தலைப்பு கொடுக்கும்போது கேட்டாங்க, என்னங்க குண்டக்க மடக்கு தலைப்பாக இருக்குது, எல்லாரும் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அறம் செய்ய விரும்பாதேன்னு சொல்கிறீங்க. அறம்னா என்ன? கொடுக்குறது தானே. இப்போது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறீங்க, 35 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு, 35 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு, 70 போச்சுன்னா 30 ரூபா தான் அந்த பெட்ரோல் காசு. இந்த பெட்ரோலுக்கு காசில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இண்டியன் இவங்களுக்கு ஒரு லாபம், அதை கழிச்சிரு. அங்கேருந்து வந்த எண்ணெய்க்கு எவ்வளோ விலை? வெறும் 10 ரூபா. இந்த 10 ரூபா பெட்ரோல் 100 ரூபா கொடுத்தோமே, 90 ரூபா என்ன கணக்கு? என்ன கணக்கு? 10 ரூபா பெட்ரோல் 100 ரூபா கொடுத்தா என்ன கணக்குங்க? இதுக்கு தனியாக நீங்கள் ஸ்பெஷலாக தர்மம் பண்ண மாதிரில, நம்ம வாழ்க்கையே தர்மம் தாங்க போங்க. இது யாருக்கு சொன்னது அறம் செய்ய விரும்புன்னு? அம்பானிக்கும் நம்ம மந்திரிகளுக்கும் சொன்னது. அம்பானிக்கும் நம்ம மந்திரிக்கும் சொன்னது, அறம் செய்ய விரும்பு, ஆய்வுத்தனம் பண்ணாதே. அதனால் இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கு. இதிலிருந்து மாற்றம் எப்படி கொண்டு வர முடியும்? அதாவது காமராஜர் இருந்த வரைக்கும் ஒரு வரி உயர்த்தணும்னு சொன்னால் மக்கள் கஷ்டப்படுவாங்களேன்னு பேசும் முதல்ல பேச்சு வரும். வரி உயர்த்தினா மக்கள் கஷ்டப்படுவாங்கப்பா, வேற என்ன வழி இருக்கு சொல்லு அப்படிப்பாங்க. இன்னைக்கு சகட்டு மேனுக்கு ஏற்று எத்தனை முறை ஏற்றியாச்சுங்க? ஒருத்தர் சொல்லலை. நீங்கள் 67 காமராஜருக்கு பிறகு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுத்து பாருங்கள், எத்தனை ஏற்றிருக்காங்க, யார் யார் ஏற்றினாங்கன்னு கணக்கெல்லாம் பாருங்கள். இதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குன்னு பாருங்க. அப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படுவது கிடையாது. நம்மளை பற்றி யாருக்கும் அக்கறை கிடையாதுங்க. அதாவது இப்போ எத்தனையோ கட்சிகள், முதல்ல இதுலேயே ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ பாஸ் மார்க்னா எவ்வளோங்க? 100க்கு 40. இப்போ மெஜாரிட்டின்னு எவ்வளவுங்க? 51 குறைந்தபட்சம் இல்லையா? அப்போது இருக்கிற அரசியல் கட்சிகளில் யார் 51% ஓட்டு வாங்குறானோ அவன் தான் ஜெயிக்கணும். அதான நியாயம்? அதான நியாயம்? யார் வாங்கினா? ஏன் வாங்கிறது இல்லை? இவங்களே கிரியேட் பண்ணுறது கட்சிகளை. இவங்களே கிரியேட் பண்ணி, நீ 8, நீ 10, நீ 11, நீ 9, நீ 7, நீ 6, நான் 15, நான் தான் ஜெயித்தேன். எப்படிங்க? 15 மார்க் வாங்கினவன் நான் 100 மார்க் வாங்கினேன்னு சொன்னால் நியாயமா அநியாயமா? நீங்களே சொல்லுங்கள். இதுதான் எலெக்ஷனு. 10 கட்சி இருக்குது, ஆளுக்கு 4 பிடுங்கிட்டான். 15 வாங்கினவன் நம்பர் 1. நீ தான் ஆட்சிக்கு அதிகாரம், 8 கோடி மக்களுக்கு நீ தான் தலைவர். அது எப்படியா? 100க்கு 15 வாங்கினா 8 கோடிக்கு எப்படி ஆச்சு? நீ எப்படி மேஜராக? எப்படி நீ ஆள முடியும்? அப்போ இந்த சாசனத்தை என்ன பண்ணணும்?
ஒரு கட்சி துவங்கும் போது 234 தொகுதிக்கும் நல்ல மனிதர்களை இனி அறிமுகப்படுத்தணும். இவங்கெல்லாம் பாருப்பா, அந்த தொகுதி நல்லா செஞ்சுருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வச்சு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று 234 பேரை நீ அறிமுகப்படுத்தினால் அந்த 234 பேருடைய அட்ரஸோட சொத்து கணக்கோட நீ கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டால் இன்னைக்கு எத்தனை பேர் தேருவான்? தேரமாட்டானா? சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படியே நீங்கள் சொன்னார் ஒரு மந்திரி, சாப்பாடு போட்டு அது போட்டு உனக்கு வேலை குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் சொல்லி சிரித்தான் ஒரு மந்திரி. நமக்கு அது வெக்கமே கிடையாது. இல்லை, உங்களுக்கு வேலை குழந்தை பெற்றுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன், எல்லாம் நான் கொடுத்துட்டேன்னு ஒரு மந்திரி சொல்லி சிரிக்கிறான். சரி, இத்தனை பேர் இருக்கிறீங்க, இத்தனை கட்சிகள், எல்லாரும் எங்களுக்காக உழைக்கிறேன்றீங்க. இப்போ ஒன்றா சேர்ந்து உழைப்பாங்க, எதுக்கையா எங்களை போட்டு குழப்பறீங்க? எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டாக இருந்து கும்பிடிக்க வேண்டியது தானே? ஒரே கொள்கை, ஒரே நோக்கம், ஒரே தியாகம், ஒரே சேவை என்றால் எத்தனை கட்சி எதுக்கையா? என்னங்க அப்போ இதுக்குள்ளே என்னவோ இருக்குன்னு புரியுது இல்லை? இதுக்குள்ளே என்னோ இருக்குதுன்னு புரியுது இல்லை? அதான் நான் சொன்னேன் இப்போ சமீபத்தில், பசங்களை ஸ்கூலில் சேர்க்காதீங்க, குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்காதீங்க. கடைசி வரைக்கும் அவன் மிடில் கிளாஸ் இருந்து பொழைச்சி போனாலே பெரிய விஷயம். ஆனால் கட்சியில் சேர்த்துருங்க, ஒரு நாள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆயிடுவான். செலவே இல்லை. எதுக்கு வெட்டித்தனமாக செலவு பண்ணி 1 கோடி செலவு பண்ணணும்? நீங்கள் ஒரு குழந்தைய இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஆக்கணும்னு சொன்னால் 1 கோடி ரூபாய் ஆகும். கணக்கு பார்த்துருக்கீங்களா? தெரியுது இல்லை? கொஞ்சமாக கொஞ்சமாக சம்பாதிக்கிறோம், கொடுக்குறோம், கொஞ்சம் கூட்டி போட்டு பாருங்கள் கணக்கு எவ்வளோன்னு. 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 1 கோடி ரூபாய் வச்சு அவன் இன்வெஸ்ட் பண்ணினா எவ்வளோ சம்பளம் வாங்குறான்? வட்டி கடன் போடுமா 1 கோடிக்கு? அரசியல்வாதிகளும் கூட்டுக்களவாணிகள். ஒருத்தர் நம்பாதீங்க, 2 பேர் கூட்டுக்களவாணிகள். அவன் சொல்றது இவன் செய்வான், இவன் சொல்றது அவன் செய்வான். இப்போ அம்பானி பேசுறாங்க இல்லையா, மரத்தை விட்டது யாரு? ஏதோ 2014 தான் அம்பானி கோடீஸ்வரனான மாதிரியும், இந்த இன்னொருத்தன் யாருக்கா, அதான் அதானி ஓட்டுன்னு, இன்னொரு மோடின்னு வருமே, நீரஜ் மோடி. இவங்க ஏதோ 2014 கோடீஸ்வரனான மாதிரி பேசுகிறாங்களே, இவங்களுக்கு முதல்ல லோன் கொடுத்தது எந்த பேங்க்? யாருங்க? எங்கள் பேங்க்கில் சேர்மன் அப்படின்ற போஸ்ட் சீனியாரிட்டி படி தான் போகும். ஆஃபீஸர் ஆகணும், அதில் சீனியர் ஆகணும், ஸ்கேல் 1 2 3 4 5 6 வரும். அதில் ஒருத்தர் தான் சேர்மன் ஆவாங்க. அப்போது ஒரு கம்பெனிக்கு லோன் கேட்குறாங்க. எங்கள் சேர்மன் சொல்கிறாரு, கம்பெனி திவாலாயிட்டுருக்குப்பா, இதுக்கு மேலே கொடுத்தா நீ தேர மாட்டேன், நாங்களும் அது நஷ்டக்கணக்கு எழுத வேண்டியிருக்கோம், நோ சான்ஸ். செய்தி ராஜீவ்காந்திக்கு போகுது. ராஜீவ்காந்தி யாருக்கு புள்ள? இந்திரா காந்தி அம்மாவுக்கு புள்ள. அந்த மாதிரி பண்ணினாங்க, சட்டத்தை மாற்று, நாங்கள் தான் சட்டம் பண்ணுறோங்க, சட்டத்தை மாற்று. இனிமேற்கொண்டு ஸ்டேட் பேங்க்கில் அப்பாயிண்டட் சேர்மேன் அப்படின்னு போட்டு பிசிடி நம்பியார் அப்படின்னு முதல்ல சேர்மன் கொடுத்தாங்க உள்ள. அந்த வந்தார், அப்பாயிண்டாக போச்சுல்ல, அம்மா எங்கெல்லாம் கைத்து போடணுமா பாரு, இவனுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. எங்கே போகும் அதெல்லாம்? வராக்கடனில் போகுமா? சரி. அப்புறம் இந்த நேஷனலிஸ்ட் பேங்க்னு புதுசாக ஆரம்பித்தாங்க பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன பேங்க்லாம் தூக்கி 14 பேங்க் ஒன்றா போட்டு நேஷனலிஸ்ட் நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த போகிறோம் அப்படின்னு. அது போகிற ஊத்த பேங்க்குங்க, அது போகிற ஊத்த பேங்க், நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த பேங்க்.
என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா ஸ்டேட் பேங்க் லிங்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு கணக்கில் தெரிஞ்சது இது ஒரு செட்டை மாற்றி நேஷனல் பேங்க்ஸ் போட்டாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அது இதெல்லாம் எத்தனை பேங்க் எனக்கு தெரிஞ்சு 6 பேங்க்கு மேலே ஸ்டேட் பேங்க் லிங்க் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு, நாங்கள் சம்பாதிச்ச பணமெல்லாம் அவரோட நஷ்டத்துக்கு கணக்கு எழுதியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பேப்பரில் வருமா? எந்த மீடியா பேசுவானா? சரி, அந்த பேங்க் சேர்மன் யார்? யாரோ ஒரு மந்திரிக்கு சொந்தக்காரன். டெபாசிட் வாங்க வேண்டியது இவனே எடுத்துக்க வேண்டியது, லோன் இவன் பேரில் லோன் எடுத்துக்க வேண்டியது. இப்படி பேங்க் ஆஃப் கொச்சின், ஃபெடரல் பேங்க்கு, எத்தனை பேங்க் லிஸ்ட்டு வேணும்? இதில் யார் காலத்தில் நடந்தது சொல்லு. ஸோ இப்படி இந்த பணக்கார திருடர்களும் அரசியல்வாதிகளும் எப்பவும் கைகோத்து நிற்பார். இங்கே வெளியே வருது பாருங்க நியூஸ் பேப்பர், இதெல்லாம் உல்டா செய்திகளை தான் சொல்லும். நீங்கள் அந்தந்த ஃபீல்டு இருந்தால் தான் உங்களுக்கு அனுபவங்கள் பேசும். எத்தனை பேர் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சுருக்காங்க. நான் ஒரு 2.5 வருஷம் நார்த் இந்தியாவில் சுற்றிட்டு வந்ததுனால, அங்கே எல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்றலாம் பார்த்ததுனால, இதில் யாரெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு ஹை லெவல் ஆஃபீஸரோட பேசினதுனால இது எல்லா கதையும் எனக்கு தெரியும். இது மக்களுக்கு தெரியுமா? அப்போ பணத்தில் நீங்கள் எப்போ நிறைய பெறுவீங்க? இப்போது நான் 92, 94, 78, 80 சிங்கானூர் வந்த போது 25,000 என்னால் ஒரு வீடு வாங்க முடியல. எனக்கு லோனுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்போ வெறும் 25,000. சரி, அந்த 25,000த்துக்கு சம்பாதிச்சு சரி இப்போ வாங்கலாம் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு போயிடுச்சு. சரி, 1 லட்சம் சம்பாதிச்சு வீடு வாங்கிக்கலான்னு பார்த்தா அது 20 லட்சத்துக்கு போயிடுச்சு. இப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த கேப் ஏன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, இதுதான் மிட் நைட் மசாலா. நாளைக்கு எந்த கம்பெனி தூக்குறது, எவனை சாய்க்கிறது என்பது இந்த மார்வாடிகளால் ராத்திரி 12 மணிக்கு முடிவு செய்யப்படும். அவங்க யாரும் ஷேர் மார்க்கெட்டில் செத்து போனதாக இருக்கா செய்தியை பார்த்துருக்கீங்களா? பங்கு சந்தையில் அவங்க லாபம்தான். ஏன்னா ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சிக்கும் தாழ்வுக்கும் மார்க்கெட்டில் கூடிய விலைக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. சம்மந்தமே கிடையாது. எதுக்கு ஏறுதுங்க? இந்த கம்பெனி ஏறுது, இந்த கம்பெனி ஏறுது, அதுக்கெல்லாம் காரணமாக நிறைய தலால் ஸ்ட்ரீட்டு, கேபிட்டல் மார்க்கெட்டு, நிறைய பேப்பர்லாம் போடுவானுங்க. யூடியூப்பில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பா வச்சுங்களேன். ஏன் கேள்வி, எதுக்கு ஏறுது, எதுக்கு இறங்க சொல். இந்த காசு கம்பெனிக்கு போகுதா? போகாது. அதாவது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி அவ்வளோ தெரியாது. சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். 90 வரைக்கும் அது ஃபிஷ் மார்க்கெட். சந்தையில் போய் கூவுற மாதிரி கூவானுங்க. ஒழுங்காக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சர்டிஃபிகேட் அடிக்க நான் சொன்ன பாருங்கள், ₹1 ஆகுதா? ரிலையன்ஸ் கம்பெனி அப்போது கணக்கு சொல்கிறேன், ₹235 போகும். ₹1 சர்டிஃபிகேட் மார்க்கெட்டில் ₹235. அப்போ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபங்க? ₹234 கம்பெனிக்கு லாபம். இவ்வளோ தான் ஷேர் கேபிட்டல் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் அடிக்கணும். ஆனால் ஆக்சுவல் ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல் விட ஒரு 4 மடங்கு சர்டிஃபிகேட் அடிச்சிருவான். அடிச்சு 235 விற்றுருவான். இதெல்லாம் ரெக்கார்ட் டேட்னு வருஷத்தில் ஒரு நாள் வரும். அன்றைக்கி கம்பெனிக்கு போகணும், போய் உங்கள் பேர் மாற்றணும். அப்போ தான் டிவிடெண்ட் வரும் நமக்கு. அங்கே போனோன்னு ஒரு ஸ்டாம்ப் வச்சுருப்பான், ஃபோர்ஜ்டு ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படி ஸ்டாம்ப் வச்சுருப்பான். குத்து 3 பங்கு வெளியே அனுப்பிடுவான்.
வாங்கினவெல்லாம் அன்றைக்கி 240 ரூபா ரேட்டு வாங்கியிருப்பான். சர்டிஃபிகேட் ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட் வந்து நிற்கும் வீட்டுக்கு. காசு யாருக்கு போச்சு? போச்சா அவனது? சரி, இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கதையை சொல்கிறேன். அம்பானி 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டானுங்க. அனில் நில் ஆகிட்டான், முகேஷ் கேஷ் ஆகிட்டான். பேர்லேயே பாருங்க, அனில் நில் ஆகிட்டான், முகேஷ் கேஷ் ஆகிட்டான். அவன் கம்பெனி திவாலையே போச்சுங்க. இவன் என்ன பண்ணான், திவாலான கேஷ் விற்குமான சர்டிஃபிகேட்டு யாரும் வாங்க மாட்டாங்க, நான் வாங்கிக்கிற கொண்டாந்து தர ரேட்டுக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு அடுத்த வருஷம், ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் அந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன்னா, இனிமேல் அது அந்த கம்பெனி எனக்கு வந்துடும். உடனே ஏறிச்சு பாருங்க, வாங்காத சார்லாம் கொடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு எல்லாம் போய் பிச்சுக்க. அவன் 2 ரூபாய்க்கு வாங்கினான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு. இந்த 2000, இந்த 5000, 35,000 கோடி பேங்க் கடன், கை காசு ஒரு பைசா செலவு இல்லாமல் செட் ஆயிடுச்சு. கொடுத்தவன் யார்? அறிவாளிகள், ஷேர் மார்க்கெட் புள்ளிகள். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 35,000 கோடி. ஒரு தனிமனுடைய கடனை அடைப்பதற்கு இந்திய மக்கள் 35,000 கோடி கொடுத்துட்டு, ஒரு நாளைக்கு வரும் சார், வரும் வரும். ஆக்கம் கருதி பொருள் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். இது என்னங்க இது? இந்த கோட்டு எங்க வருதுங்க? ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். இது எங்க வந்திருக்கும்? யார் சொல்லியிருப்பாங்க? திருக்குறள். பொருளாதார மேதை என்ன சொல்றாரு? நாளைக்கு இவ்வளவு வரும் அப்படின்னு இன்னைக்கு சம்பாதிச்ச காசை போட்டுறாதே. அப்போ நிரந்தரமான வளர்ச்சி என்பது உடல் உழைப்பால், அறிவின் உழைப்பால். இதுதான் நிரந்தரம். ஏமாத்தி சம்பாதிச்சா, சம்பாதிச்சு கொடுத்தவன் செத்து போயிட்டான். யாரு? ஹர்ஷத் மேத்தா. என்ன மிச்சம் அவனுக்கு? பேர் மட்டும்தான் மிச்சம். அது மாதிரி பணத்தை மையமாக வச்சு போனீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு சினிமாவில் கவுண்ட் பண்ணி சொல்லுவான், நான் பெரிய கொடிசன் தெரியுமா என்னன்னே. செந்தில் ஒரு குடிசை வச்சுட்டு கோடின்றீங்க, நீ ₹1 கேட்டால் தரமாட்டேன்டா, அது கோடி அப்படிமா. இது காமெடியாக பார்த்தோம், இன்னைக்கு நிஜமே அப்படித்தான். ஒரு பொருளை, தங்கத்தை, நிலத்தை விற்றீங்கன்னா மறுபடியும் அதே விலைக்கு வாங்க முடியுமா? அப்ப விற்கிறவன் என்ன சொல்லலாம்? விற்கிறவன் என்ன சொல்லலாம்? விலையேறிடுச்சு அப்படி விற்கிறான இவன் என்ன சொல்லலாம்? அறிவு கட்டவன் சொல்லணும். அதாவது நீங்க 5 ரூபாய்க்கு கிராம் விற்ற போதும் நகை வியாபாரி வியாபாரம் பண்ணான். 1 லட்சம் விற்கிற போதும் நகை வியாபாரி வியாபாரம் பண்றான். அவன் நல்லா தான் இருக்கிறான், வாங்கினவன் தான் திவாலாகிறான். ஏன்? வித்தாலும் காசு, வாங்கினாலும் காசு. வித்தா சேதாரம், வாங்கினா கம்மி விலை ப்ளஸ் சேதாரம். நட்டம் எங்க அவனுக்கு? அச்சய தேதிக்கு வாங்கினா வளரும். யாருக்கு? புரிஞ்சு போன எதுக்கு போய் கியூ நிற்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பணத்தின் மீது அறிவு இருக்கணும். பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அவன் ஒரு காசுக்கு யூஸ்லெஸ் பண்ணுவாங்க ஐயா. ஒரு பியூன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்லை, ஆனா மந்திரி இருக்கும். யாராவது படிச்சுப்பாங்க பாருங்களேன்.
எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு குவாலிஃபைடு அப்படின்னா இப்போ மதுரை போயிருந்த போதும் விசாரிச்சு நம்ம இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா உண்மையிலேயே அவர் சிஎம்மாக வந்தால் நாடு நல்லாயிருக்கும். கேட்டேன், எப்படிங்க அவர் அப்படின்னு. இருக்க இடமே தெரியாதுங்க இங்கே பல பேருக்கு அப்படின்னு. அவர் எங்கே வச்சாங்க இப்போ? ஏன் டம்மியாக்குனாங்க? கரைப்படியாத கரங்கள். அவர் ஏன் டம்மியாக்குனீங்க? அப்படின்னா படித்த தகுதி உள்ள ஒரு தூய்மையான அரசியல்வாதின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான், வேறு யாரும் சொல்ல முடியலைங்க. அப்போ ஏன் அவரும் ஜமீன்தாருடைய ஃபேமிலியில் வந்தவர் தான், சிதம்பரமும் அதே மாதிரி நல்ல ஒரு ராஜ பரம்பரையில் வந்தவர் தான். ஆனால் 2 பேருடைய ஸ்டேட்டஸ் பாருங்களேன், தகுதியை பாருங்களேன். திருடுவதற்கு திறந்து வச்சா கூட திருட மாட்டேன்றவர் அவர். கள்ளச்சாவிப்படி திருடுறவர் இவர். நீங்கள் யாரை மந்திரி ஆக்கினா நமக்கு நல்லது நடக்கும்? உண்மையிலேயே நாம தான் ஒருத்தர் போய் தேடி பிடிச்சி வருந்து, ஐயா நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கணுங்க ஐயா அப்படின்னு நாம தான் கூப்பிடணும். ஏன்னா ஒரு வீட்டு பிரச்சனை எவ்வளோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்குது. நமக்கு சலிச்சு போய் எவன்டா இந்த கஷ்டம் ஓடி போயிடலாம் மட்டும் சொல்கிறோம் இல்லையா? அப்போது 8 கோடி மக்கள்னா குறைந்தபட்சம் 3 கோடி குடும்பங்களை வச்சு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை. அதுக்கு எப்படி போட்டி போட்டுக்கிறானுங்க? ஏங்க, ஏன்னா இந்த 3 கோடி குடும்பங்களும் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இந்த 3 கோடி குடும்பங்களும் என் குடும்பத்துக்காக உழைச்சி கொடுப்பாங்க. அதனால் அவங்களெல்லாம் பார்த்து ஏமாற்றிக்கிட்டே இருந்து மன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் மன்னர் வகைரா அப்படின்னு லேபிள் ஒட்டிக்கலாம். அதாவது அந்த மாண்பு மிகுன்னு சொல்கிறான் பாருங்க, அதுக்கு கொஞ்சமும் ஃபிட் ஆகாத ஆளுன்னா இவங்க தான். பண்பு என்றாலே என்னத்தங்க? மனிதர்களிலே உயர்ந்தவர்கள் பண்பாளர்னு பேர். அன்பு, கருணை, நன்றி, தியாகம், நேர்மை, உழைப்பு ஏதாவது இருந்தால் பண்பாளர் பண்பு பேர். இன்னும் உயர்ந்திருந்தால் மா பண்பு என்று அர்த்தம். இன்னும் உயர்ந்திருந்தால் மாண்பு மிகு என்று அர்த்தம். இல்லை யாரையாவது இது இந்த ஒரு அடையாளத்திற்கு பொருத்தமானவர் என்று சொல்லும் பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கஞ்சா வைத்தவன், பிளாக் மார்க் டிக்கெட் வைத்தவன், டிரைவரு, கண்டக்டரு, மெக்கானிக்கு, ரவுடி, இவங்க தானே எல்லோரும். எப்படிங்க இவங்களாம் நம்பி ஓட்டு போடுறீங்க? புரியல. அதாவது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். காமராஜர் ஆட்சியில் ஒரு 10 வருஷம் இருக்குது. அப்புறம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த பார்த்துட்டே வர்றேன், தொடர்ந்து இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறேன். இப்போ கூட இவங்க ஓட்டு போட்டது இவங்களுக்கு தான் வைங்களேன். ஏன் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி அடுத்து பையனை கொண்டு வரணும், சரி நல்லபடியாக செய்வாங்க அப்படி எதிர்பார்த்து தான் போட்டேன். ஆனால் அப்புறம் பார்த்தாக்கா இவங்க ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறாங்க. எப்படியும் நாளைக்கு ஓட்டு இன்றைக்கி ஒரு 20,000 கை கொடுத்தா வச்சுங்களேன், குத்திர வேண்டாம் குத்தி போடு. ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்குள்ளே அந்த 1 லட்சத்துக்கு பதிலாக 1 லட்சம் கோடி சம்பாதிச்சலாம் விடு அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் போட்டால் வச்சுக்கல. ஏமாளிகள் நீங்கள் தானே. அம்மா சொன்ன மாதிரி கேட்பாங்க, ஏன் இவ்வளோ தைரியம் பேசுகிறீங்க? நான் சொல்லி யார் கேட்க போகிறேன்? நீங்கள் மட்டும் கேட்க போகிறீங்க. ஏதோ 1 லட்சம் பேர் கேட்குறதா இருந்தால் நம்ம வீட்டுக்கு ஆள் அடித்து உதைப்பாங்க இல்லையா? நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அது வரைக்கும் தைரியமாக பேசுவேன் அப்படின்னு. இதுதானே சுதந்திர நாடு. அதனால் மகசூட ஒரு கவியை மட்டும் பார்க்க சொல்கிறேன் பாருங்கள்.
இது மட்டும் நடந்தது அப்படின்னா எப்படி பொருள் துறையில் வந்து எல்லாம் வரும் அப்படின்றது. பணம் என்ற அரணுக்குள் பொருள்கள் வந்து பதுங்கி பின் வெளியேறும் முறை ஒன்றாலே பணத்தை கொண்டே லாபம் பெருக்கி தோய்க்கும் பயனற்ற நிர்வாகம் விரிந்து போச்சு. பணம் தீமை பயக்காமல் காக்க எங்கும் பண்டங்கள் கூட்டுறவில் தோற்றுவிப்போம். பணத்தேவை நாளுக்கு நாள் குறைந்தால் பாட்டாளிக்கு சிறப்பும் உயர்வும் கிட்டும். ஒவ்வொரு பாட்டும் இப்படித்தான். எப்படி பொருள் துறையில் ஏழை பணக்காரன் நடுத்தரம் என்ற பேதமே இல்லாமல் எல்லோரும் ஒன்று போல் வாழ்வதற்கான கருத்தை 60 பாடல்களில் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். இதுக்கு ஒரு விளக்கம் பாருங்க. இப்போ குடோன் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த நெல் வாங்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 3 ஏக்கரில் பங்களா கட்டிக்கிறாங்க. ஒருத்தர் 50 ஏக்கரில் பங்களா கட்டிக்கிறார். ஒரு ரூம்ல இன்னொரு ரூம் போகிற காரில் போகிறாமா. யாரும் கேள்வி கேட்காதீங்க, பேர் சொல்லக்கூடாது. அவர் 50 ஏக்கரில் பங்களா கட்டிக்கிறார். ஆனால் நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா? அவன் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண நெல்லை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வைக்கிறதுக்கு ஒரு தார்பாய் வாங்க கூட நம்மகிட்ட காசு இல்லாமல் போச்சு. அந்த குடோன்ற வார்த்தையை கவனித்து பார்த்தீங்களா? அந்த ஸ்பெல்லிங் போட்டவரை 1000 நமஸ்காரம் பண்ணணும். ஒரு அற்புதமான ரகசியத்தை உள்ள வச்சிருக்கிறார். அந்த ஒற்றை வார்த்தைகளுக்குள்ள ஒரு பெரிய தத்துவத்தை வச்சிருக்கிறார் அந்த மகான். ஆங்கிலத்தில் என்ன ஸ்பெல்லிங்? கோடவுன், GODOWN, 6 எழுத்து. இப்போ 2ஆக பிரிக்கிறேன். GODOWN. இந்த குடோன் சரக்குகள் யார் சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். நாம் என்ன சொல்கிறோம்? இந்த முதலாளிக்கு சொந்தம், அந்த கம்பெனிக்கு சொந்தம், இந்த ஸ்டேட்டுக்கு சொந்தம், இந்த நாட்டுக்கு சொந்தம்ன்றார். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இது யாருக்கும் சொந்தம் இல்லடா, இது கடவுளுக்கு சொந்தம். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அவன் தான்டா குடோனுக்கு சொந்தக்காரன். சரி, இது புரியல எனக்கு. அடிக்கிறன் கொள்ளை. அதாவது கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். இந்த பூ மார்க்கெட் ஒன்று இருக்குது பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ஏன் தான் இந்த பூ மேலே எவ்வளோ பைத்தியமோ தெரியலைங்க எனக்கு. அடுத்தவன் பார்க்க நீங்கள் எங்கே சுமக்கிறீங்க? ஏதோ நீங்கள் பார்த்துட்டு போனால் பாரு, இப்படி தொங்கிட்டு போனாங்களே, அது நல்லா இருக்குது பூ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இங்கே வச்சுட்டு அடுத்தவன் பார்க்க நீங்கள் சுமக்கிறீங்க. எனக்கு 4000 ரூபாயா ஒரு கிலோ பூவு? சரி, நான் ஒத்துக்கிறேம்மா, 4000 கொடுங்க, ஒத்துக்கிறேன். அந்த விவசாயிக்கு 3000 கொடுத்துருந்தேன்னா வணக்கங்க, 300 தான்டா கொடுத்தேன். உழைச்சவனுக்கு 300 கொடுத்து போட்டு இன்னும் 4000 விற்கிறையே, இது பாவ காசு இல்லை? அங்கே லுங்கி கிட்டு கோட்டுறப்பான் பாருங்கள், ஒவ்வொருத்தன் கோடீஸ்வரன். கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட்டில் அவனை பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி லுங்கிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு கோடீஸ்வரன். 1 கோடி கிடையாது, 1 கோடி, பல கோடிகள் சொந்தக்காரன். ஏய் அப்படிமா உடனே என்னங்க இல்லை சரக்கு வரல, உடனே ஏற்று 500. சரக்கு எங்கே நிற்கிது? வெளியே நிற்கிது. லாரி வெளியே நிப்பாட்டிட்டு இங்கே சரக்கு விலை ஏற்றிட்டு அப்புறம் இறக்குவாங்க. இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க? நமக்கு உடைமை இல்லாத ஒன்றை எடுப்பது என்று சொன்னால் அதுக்கு திருட்டுன்னு ஒரு பேர் தானே. அதிகமாக திருடுனா பெரிய பணக்காரன், அளவில்லாமல் திருடுனா மந்திரி. திருடுக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை சொல்லுங்க? அப்போ இந்த வார்த்தை திருப்புறம் பாருங்க, GODOWN. என்னாச்சுங்க? போயிட்டானா? சேர்த்துட்டான் காரோட. திருப்பதி போனானா காரோட போய் சேர்த்துட்டான். அத்தனை சொத்து மட்டும் காட் ஓன். இதான்ப்பா ஆட்டுக்கு வாழை
அளந்து வச்சவன் புத்திசாலி. யாருங்க? ஆண்டவன். நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏமாத்திக்கலாம். அவன் என்ன கோடீஸ்வரன், அவன் பெரிய நீதி தேவனா? கண்டம்ஷன் ஆஃப் கோர்ட் வேற. நீயும் எங்களை போல மனுஷன்தாப்பா. நான் காமர்ஸ் படித்து பேங்க்கில் வேலை பார்த்த மாதிரி நீ சட்டம் படித்து கோர்ட்டில் வேலை பார்க்குற. உன்னை விமர்சிக்க கூடாது என்ற ஒரு அதிகாரம் பிரிட்டிஷ்கார் வச்சது. அது இன்னும் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே. பிரிட்டிஷ்கார் அவனுக்கு பாதுகாப்புக்கு மரியாதை வச்சுக்கிட்டான். 78 வருஷம் இன்னும் அந்த சட்டத்தை மாற்ற வச்சுருக்கிறீங்க. அதாங்க 100 கோடி பிடிச்சாங்களே சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வீட்டில். அப்போ when you can buy judgment, why do hire a lawyer? நீ தீர்ப்பையே விலை கொடுத்து வாங்க முடியும் என்றால் லாயர் எதுக்கு? ராம் ஜெத்மலானி எதுக்கு? அவர் என்ன பெரிய சட்டத்தை நுணுக்கத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்றாரு, மீதியா கூட ஒதுக்கிடுவார். இவ்வளோதானே தீர்ப்பு. அதே இந்த வக்கீல் படிக்க சட்டத்தை ராம் ஜெத்மலானி ஸ்பெஷலாக படித்தானா ஜெயிக்கிற மாதிரி? அதே சட்ட புத்தகம் தான்ப்பா. அவர் தனி சட்ட புத்தகம் இருக்கா? இந்த எம்ஆர் படத்தில் ஒரு அருமையாக டயலாக், எம்ஆர் ராதா எப்போவுமே அருமையாக பேசுவார். ஏன் வக்கீல், நீ இவ்வளோ போய் பித்தலாட்டம் பண்ணி என் கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்ட, நாளைக்கு நீ தானே சீனியார்ட்டின்னு சொல்லி நீதிபதி ஆவ, அப்போ எப்படி நீதி நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. எப்படிங்க? வக்கீலாக இருக்கும்போது எல்லாம் கேட்பாத்தரை பண்ணி காசு வாங்கிட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டா கேஸை, நீ தான் நாளைக்கு சீனியாரிட்டியில் வந்து நீதிபதியாக போகிற, அப்போ நீதி எப்படி இருக்கும்? அன்றைக்கி இதெல்லாம் யாரும் வந்து சென்சார் பண்ணலைங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை எழுதினாலும் சென்சார் பண்ணிடுவான். அவ்வளோ சுதந்திரம் இப்போ நமக்கு. அன்றைக்கி இருந்தது சுதந்திரம், தைரியமாக பேசினார். அப்படி இந்த குடோன் என்ற ஒரு வார்த்தையிலேயே இயற்கை நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குதுங்க. இதெல்லாம் ஏன் பொருள் தம்பி, அதை வச்சு யாராக கொடுக்கணுமோ அந்த வேலையை உனக்கு கொடுத்துருக்குறேன், அதை ஒழுங்காக பண்ணியா நான் நல்லா இருப்பேன், உன்னோட சந்ததி நல்லா இருக்கும். கண்ணாம நான் பண்ணினேன், யூ வில் கோ டவுன் ஏ டே. என்னைக்குன்னு தெரியாது. ஏன்னா அது 7 தலைமுறை கணக்கு இருக்குப்பா. அந்த 7 தலைமுறைக்குள்ள என்னைக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்னு உனக்கு தெரியாது. அதனால் நீ ஜெயிச்சுதாக மாறு தட்டிக்கோ. நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் பாரு, அன்னைக்கு பிச்சைக்காரங்களும் காசு பட மாட்டான். அதாவது வள்ளுவர் சொல்லுவார், எப்போ ஒருத்தன் கெட்டது பண்ணுவான்? முதல்ல பசி, அப்புறம் ஆசை. ஸோ சட்ட நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, தி பேசிஸ் ஃபார் ஆல் கிரைம்ஸ், எல்லா வகையான குற்றங்களுக்கு அடிப்படை என்னன்னா ஆசையும் தேவைகளும், நீட் அண்ட் கிரீடு. இதுதான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம். இந்த ரெண்டுலையும் முதல் எது? இந்த ரெண்டில் நீட் அண்ட் கிரீடில் முதல்ல எதுன்னா நீட் தான். பசிக்கு இல்லை, திருட ஆரம்பிக்கிறான், பெரிய திருடன் ஆயிடுறான். அப்போ திருடுறதையும் சுகம் கழிச்சு போகுது, ஈஸியாக திருடுறதுக்கு பார்க்குறான். இன்றைக்கி சைபர் கிரைம்ஸ் எவ்வளோ போகுதுங்க அப்படின்றதுக்குள்ள அமௌண்ட்டு இடம் மாறிடும். அப்போ தொழில்நுட்பம் வளர வளர ஆபத்து அதிகமாக போகுது. அதனால் பணம் என்ற அரணுக்குள் பொருட்கள் வந்து பதுங்கி பின் வெளியேறும். வச்சுக்கிறான், வெளியேறும் பை, வெளியேறும் பை. ஏறிடுச்சா, எடுத்து ரிலீஸ் பண்ணு. இப்படித்தானே. அதாவது இந்த கூட்டுறவு முறையும் சாமி சொல்கிறாங்க பாருங்க. உடுமலை நாராயண கவின்னு ஒருத்தர், இப்போ வரைக்கும் தெரியாது, பழையவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு பாட்டில் எழுதுவார், பழைய ஒரு சினிமா பாட்டில், ஒற்றை குடித்தனம் 10 காணியில் உழுது பாடுபட முடியாது, ஒரு 10 குடித்தனம் 100 காணியில் பங்காய் உழைப்பது தான் தோது, நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம், பட்ட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு, பழைய கொள்கைகளை விடுவது நியாயம் என்னார்.
இப்போ ஏன் அப்படின்னா, நான் அப்படியே ரீசெண்டாக கூட அப்படியே வரும்போது விழுப்புரம், அந்த பக்கம் சேலம் அவுட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அந்த வரப்பை பார்க்குற போது 1 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர். நீங்கள் அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய குடும்பத்துக்கு நான் போகணும். அந்த ஜீப்பு, பைக் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த வயலுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு ஜீப்பு, ஒரு பைக்கு. குறைந்தபட்சம் 50, 100 ஏக்கர் ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுறாரு. அது இன்னைக்கு நீங்கள் நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம உழைக்கவே வேண்டாம். நீங்கள் அந்த பழம் செர்ரி ஃப்ரூட்டு பிடுங்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுங்க? ஒரு ரொபோட் போகுது, எல்லாத்தையும் பிடிச்சி அதுக்குள்ளே மீட்டர் இருக்குது. பழுத்தது தனியாக எடுத்துக்குது, பழுக்காத விட்டுருது. பழுத்தது எவ்வளோ டிகிரி? 70%, 80%, 90%, 100%? பார்த்து பறிக்குது. சொத்தை இருக்கா, அது தனி தள்ளி இன்னொரு ட்ரெயில போட்டு கொடுத்துருது. 1 மணி நேரத்தில் 10 ஏக்கர் பறித்து கொடுத்தாச்சுங்க. பிரிச்சும் கொடுத்தாச்சு. சொத்தையில் இந்த பக்கம், நல்லது இந்த பக்கம், பறித்து கொடுத்தாச்சு. இது ஏன் நம்ம நாட்டுக்கு வராதுங்க? நீங்களும் தாங்க போனீங்க அமெரிக்காவுக்கு. நீங்களும் அமெரிக்கா போனீங்கல்ல, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அப்போ நம்முடைய நாடு, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற போது, என் கடமையை நான் சிறப்பாக செய்யணுன்ற ஒரு அக்கறை கொஞ்சமாவது எங்கேயாவது ஓரத்தில் இருந்தால் கூட, ஏன் நமக்கு இந்த வேலையை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா, ஏன் நம்ம நாடு உருப்படாது? அப்படியே போனார். வால்பாறையிலேருந்து வந்தார் காமராஜர். இறங்கும்போது பார்த்தாரு, வாப்பா, இவ்வளோ பெரிய மலை எங்கே இருக்குது? இவ்வளோ பெரிய மலை எங்கே இருக்குது? 2 கடை ஒரு டேம் கட்ட என்ன? படிக்காத மேதிங்க, ஒன்றும் படிக்கலை. அப்போ என்ன உள்ளே இருந்தது? நம்ம நாடு, நம்ம மக்கள் முன்னேறணுன்ற எண்ணம் உள்ளே இருந்தது. மலையை பார்த்தோன்னு ஏன் டேமை கட்டக்கூடாது? அமராவதி டேம். உடனே ஆள் கூப்பிட்டாங்க, எஸ்டிமேட் போடுப்பா, எவ்வளோ வருது? இப்போது நீங்கள் சமீபத்தை கவனித்து பாருங்கள், எந்த திட்டத்திற்காவது எஸ்டிமேட் போட்டு ஃபண்ட் ஒதுக்குறாங்களா? திட்டம் 1339 கோடி. இந்த திட்டம் 2,322 கோடி. இதுக்கு புள்ளி கரெக்டாக எழுதுவான், 2.1111 போட்டு. அது நம்ம நம்பிக்கணுமாம், ரொம்ப பர்ஃபெக்டாக கணக்கு போட்டு நம்ம நம்பிக்கணுமாம். இது மாதிரி கணக்கு எவ்வளோ கணக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு திட்டத்துக்கு ஒதுக்குறதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் எங்கய்யா? ஒரு வீடு கட்டுறோம், எஸ்டிமேட் கேட்குறோமில்ல, இது எவ்வளோ கணக்கு ஆகும், எவ்வளோ செலவாக போடுறோமா இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம தகுதிக்கு கரெக்டாக இருக்குதா, இவ்வளோ போடலாம் பார்க்குறோம். அப்போ நீங்கள் இத்தனை கோடி போடுறீங்க, 10ல் என்ன மிச்சமாச்சு? என்னங்க இது? அதனால் அவர் அந்த காலத்து போட்டு மிச்சமாச்சுன்னு மறுபடியும் பேங்க் ட்ரஸ்ட்டில் டெபாசிட் பண்ணார். இவ்வளோ எஸ்டிமேட் போட்டோம், இதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, மிச்சம் பணம் எவ்வளோ சொல்லி ட்ரஸ்ட்டில் டெபாசிட் பண்ணார் காமராஜர். அது மாதிரி அந்த தேவை என்பது உள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாங்க. எவ்வளோ மூலையில் பொழப்பு கட்ட கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், ஏஐ கண்டுபிடிச்சா, நாமளாக கண்டுபிடிச்சோம். நம்ம பெருமை பேசுறது மட்டும் சரி, நம்ம வேலை பெருமை பேசுவது. பெருமை எப்போ பேசணும் தெரியுங்களா? பழம்பெருமை பேசினா பெருமை அல்லங்க. நான் என்ன சாதிச்சேன்னு பாருங்க, இதுதான் பெருமை. எங்கள் அப்பா செஞ்சா, எங்கள் தாத்தா செஞ்சா, எங்கள் முன்னோர் எப்படி தெரியுமா? தமிழன்னா யார் தெரியுமா? நீ என்னப்பா, நீ தமிழன் தானே, நீ என்ன செஞ்ச, கிழிச்ச, அதை சொல்லு. இதுதான் பெருமை. வெறுமை தின்னு தூங்கி செத்து போக பிறந்தோம்? சொல்லுங்க பாப்போம். தின்னு தூங்கி செத்து போக பிறந்தோம். சரி, இவ்வளவு சொத்து சேர்த்துருக்காங்களே, ஆடி முடி கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோன்னார் கண்ணதாசன். அது மாதிரி யாராவது எடுத்து போயிட்டாங்களா? நான் இப்படி யோசிப்பேன், ஒரு வேளை எடுத்துட்டு போயிட்டு வரும்போது கொண்டு வர மாதிரி ஒரு வசதி இருந்தா முடிஞ்சது கதை. ஆட்டம்பாமே தேவையில்லை. விட்டுட்டு போகும்போது இந்த பிடுங்குறான். ஒருவேளை கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி ஒரு வசதியை ஆண்டவன் தந்திருந்தால்
நல்ல வேலை ஆண்டவா, அந்த ஃபெசிலிட்டி கொடுக்காம விட்டுட்டேன். நீ புத்திசாலி, யூ ஆர் கிரேட். சரி, அப்போ என்ன ஆகுது? பணத்தை கொண்டே லாபம் பெருக்கி தூய்க்கும் பயனற்ற நிர்வாகம் விரிந்து போச்சு. இப்போ என்ன தெரியுங்களா? நாம் உழைச்சி சம்பாதிச்சா அது ஒரு அர்த்தம் இருக்குது, நோக்கம் இருக்குது, இயற்கை இருக்குது, விதி இருக்குது. என்ன பண்ணுறோம்? இந்த பணமே பணத்தை சம்பாதிக்குமா? இந்த பணமே பணத்தை சம்பாதிக்குமா? எப்படி? வட்டி கூட்டா சம்பாதிக்கும். நேரமாச்சுங்களா? அப்புறம் 10 வீடு கட்டி வாடகை கூட்டா சம்பாதிக்கலாம். அப்புறம் ஒரு கமிஷன் மண்டி ஆரம்பித்தா சம்பாதிக்கலாம். இல்லை பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பித்தா சம்பாதிக்கலாம். இல்லை அரசியல்வாதி ஆகிட்டா சம்பாதிக்கலாம். அப்போது நிலத்துக்கு குத்தகை, வீட்டுக்கு வாடகை, தொழிலுக்கு லாபம், வியாபாரத்துக்கு கமிஷன், அசலுக்கு வட்டி, வரி. இந்த 6ம் உழைக்காமல் சேர்த்துக்கின்ற பணம். இந்த 6ம் உழைக்காமல் வருகின்ற பணம். இது எங்கே வைப்பீங்க? அதாவது எங்கிட்ட ஒரு அன்பர், பெரிய வசதியானவர் தான், இன்னொரு பணக்காரை பற்றி பேசுகிறார். ஒரு நாளைக்கு கொடுத்து கொடுத்து சலிச்சு போதுங்க அப்படின்றார் அவர். நான் கேட்டதில் சலிச்சு போகிற என்னங்கய்யா இருக்குது? தொழில் பண்ணுறோம், வருமானம் வருது, நமக்கு நேராக போய் யாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. யாரை ஒருத்தர் நான் பண்ணுறேங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போய் 4 பேருக்கு நல்லது பண்ணுறேன்றான். கொடுத்துட வேண்டியது தானே. அதுக்குன்னு அளவு இல்லைங்களா அப்படின்ற. என்ன அளவு அப்படின்னா, ஒரு அளவு இருக்கு இல்லைங்க அப்படின்னு. சரி, இப்போ நான் கணக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட்டி கழிச்சு போட்டுங்க. இவர் கோயம்புத்தூரில் இந்த கடையை போடும்போது என்ன மோசல் போட்டாருங்க? ஒரு 5 கோடி, 10 கோடி, 50 கோடி, 50 கோடி வச்சுக்கங்க. இவர் அது நிர்வாகம் பார்த்துருக்கிறாருங்க. அப்போது அந்த சேர்மனுக்கான சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? போட்டுக்குங்க. என்ன சம்பளம் போடணுமோ போட்டுக்குங்க. அப்புறம் 50 கோடி வட்டி வேண்டாமா? என்ன வட்டி கொடுக்கலாம்? அதையும் சேர்த்துக்குங்க. இதுக்கு மேல் இவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டேன். 50 கோடிக்கு வட்டி, இது ஒரு உழைப்பு தகுந்த சம்பளம். இந்த 3 தான் இவருக்கு உரிமையானது இல்லைங்களா? இப்போ அசட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டேன். அது நிறையா இருக்கும். சரி, இதுக்கு மேலேயா கம்மியா? அதுக்கு மேலே 5,000 மடங்கு மேலே இருக்குங்க. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? போட்டது 50 கோடி, வட்டி ப்ளஸ் உழைச்சதுக்கு சம்பளம், இவ்வளோதான் நான் எனக்கு உரிமை முடியாது. இதுக்கு மேலே பல மடங்கு எனக்கு சொத்து வந்திருக்கு சொன்னால் எப்படி வந்தது? நம்பர் 1, வாங்கின விலையை விட பல மடங்கு வச்சு விற்றது. நம்பர் 2, கம்மியாக சம்பளம் கொடுத்தது. நம்பர் 3, டேக்ஸ் ஏமாத்தினது. இவ்வளோ தானே கணக்கு. என்ன என்னங்க இப்படி பிச்சு பிச்சு வைக்கிறீங்க? நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன் இல்லை, பேங்க்கில் வேலை பார்த்தது வேறு ஒரு பக்கம், படித்தது காமர்ஸ் வேறு. ஸோ ஒவ்வொரு பேங்க் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேருடைய லிங்க் இருக்குன்னு பாருங்கள், பணக்காரருடைய லிங்க். ஸோ எப்படி சம்பாதிக்க எனக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பிச்சு கொடுக்க என்னங்க வலிக்குதுன்னு கேட்டேன். இல்லையா? இப்படி நம்ம யாரை எங்கே வைக்கணும்னு தெரியல. பணக்காரனை மதிக்கணும்னு மதிக்கிறோம், அது பல வேளையில் நம்மளே ஏமாத்துது. இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் நாமும் மேலே வர முடியாது, அவங்களும் நம்மளை விட மாட்டாங்க. ஸோ மாற்றம் எங்கே தொடங்கும்? எங்கே தொடங்கும்? அரசியல்லையா, இல்லை தொழில் இல்லையா, இல்லை வியாபாரத்திலையா, இல்லை நம்மகிட்டயா? நம்ம கையில் தான். அதாவது கடைசியில் நான் ரிட்டையருக்கு முன்னாடி இப்போ ஸ்டேட் பேங்க்கே வந்து நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இறங்கிடுச்சு. அப்போவே ஷேர் கேபிட்டல் மார்க்கெட்டு அப்படி நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்சூரன்ஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு தனியாக ஏஜிஎம்லாம் போட்டு அவர் எங்கள் பிரான்ச்சுக்கே வந்து சிப்பில் போட்டுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் பிரான்ச்சுக்கு வந்தார்.
அப்போ ஒருத்தர்கிட்டே பேசுகிறேன், எங்கிட்ட என்னை கூப்பிட்டு, சார் நீங்கள் சிப்பில் போடுங்க சார் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. நான் சொன்னேன், சார் பேங்க்கு சம்பளம் கொடுக்குது, எனக்கு செலவுக்கு இருக்குது, மிச்சம் போனால் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறேன், எனக்கு இது போதும் சார். ஏன் காசை வாங்கி நீங்கள் சம்பாதிச்சு அதில் எனக்கு அதிகமாக லாபம் கொடுத்து நீங்கள் சார் எனக்காக வேலை செய்கிறீங்க? நீங்கள் எனக்கு அது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. மேனேஜர், சார் இந்த டெக்னாலஜியோட உருப்பட பேச முடியாது, விட்டுரு சார் அவரை, அவர் வரமாட்டார். அதனால் யாரும் யாருக்காக உழைக்க மாட்டார்கள். நீங்கள் பணத்தை கொடுங்க, நாங்கள் இதில் போட்டு நிறைய சம்பாதிச்சு அதில் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்பினா ஏமாறுவீங்க. ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் ட்ரேடிங், சைபர் கிரைம் எல்லாம் இப்படித்தான். நீங்கள் எத்தனை சைபர் கிரைம் பேசுங்க, அது எப்படி சிக்கிறான் பாருங்கள். நமக்கு ஒரு தூண்டில் போடுவான். ஒருத்தனை ஏமாத்துறதே ஒரு படம் வந்துச்சே, சதுரங்கமா சதுரங்க வேட்டை. அது சொல்லுவான், ஒருத்தர் ஏமாத்த சொன்ன முதல்ல ஆசையை தூண்டும்பா. ஒருத்தர் ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டு, கண்டிப்பாக சிக்குவான். ஆசை இல்லாத ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற முடியுமா? ஆசை இல்லாதவனை ஏமாற்றுவீங்களா? அப்போது அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டால் துன்பம் வந்தே தீரும். இது நான் சமீபத்தில் 10 வருஷம் முன்னாடி அமெரிக்காவில் வந்து பார்ட்டை போயிருந்த பசங்களை விளையாட்டு இருந்துக்கணும். ஒரு பந்து ரொம்ப நேரமாக கிடந்ததுங்க. அங்கே ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி வந்தாங்க, சின்ன பையன். இப்போ அந்த பந்து எடுத்து பார்த்து போட்டான். நான் சொன்னேன், அது ரொம்ப இங்கே போய் கிடக்க யாரும் தெரியல, யாரும் எடுக்கலை, நீ எடுத்துப்போ அப்படின்னு. அவன் திருப்பி சொன்னான் பாருங்க ஒரு பதில், நோ தட்ஸ் நாட் மைன். ஓங்கி செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது. என்னையா பெரிய மனுஷன் நீ, அது ஏன் பொருள் இல்லை, எடுத்துக்கொண்டு சொல்கிறிய, அறிவு இருக்கா உனக்குன்ற மாதிரி. என்னோடது இல்லைன்னு சொன்னானே, அதுதாங்க. ஸோ யாராக இருந்தாலும் அடுத்த ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை, நான் உழைத்து சாப்பிடுவதை தவிர அடுத்தவங்ககிட்ட நான் எதை எதிர்பார்க்க மாட்டேன் என்ற ஒரு தன் நலம், சுய கௌரவம், அதுக்கு பேர் சுயமரியாதைன்னு பேருங்க. அதுக்கு பேர் தான் சுயமரியாதை, பகுத்தறிவில் கிடையாதுங்க. ஒரு ஒரு ரீசன் அருமையான பாட்டு, ஆன்மீகம் என்ற யாருக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டு இருக்காங்க. பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்க்கத்தான். ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அவர். பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்க்கத்தான். அப்போ எது சுய கௌரவம், எது சுய மரியாதைன்னா, அடுத்தவங்ககிட்ட இருந்து கை நீட்ட மாட்டேன் என்பதுதான் சுய கௌரவம், சுய மரியாதை. அதை விட்டுட்டா அந்த வார்த்தையை பயன்படுத்துறது கூட உனக்கு யோகியதை இல்லை ஆச்சுங்களா? அப்படி உண்மையான கௌரவம் என்ன அப்படின்னா, நம்முடைய உழைப்பால் வாழ்வது தான். ஏழையாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், இல்லை மிக பெரும் செல்வந்தனாக இருக்கலாம். இந்த பணத்து என்கிட்ட வந்து இந்த காசில் என் உழைப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அவன் தான் நேர்மையாளர். ரட்டன் டாட்டா சொன்னார், நீங்கள் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, அந்த பக்கம் இருக்கானே இந்த அதானி அம்பானி எல்லாம், அதானி கூட பரவாயில்ல, இந்த அம்பானி அவன் கில்லி கூட தரமாட்டேன்றானே அப்படின்னு அவர் சொன்னார். இஸ் பிஸ்னஸ் மேன், ஐ எம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ வியாபாரிக்கும் தொழிலதிபருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், தொழிலதிபர் தொழிலாளர்களோடு தொடர்புடையவர். அந்த தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்படுறான்றது பார்ப்பார், கொஞ்சமாவது கொஞ்சம் கருணை இருக்கும். வியாபாரிக்கு தெரியாது, இவ்வளோ வாங்கின, இவ்வளோ விற்ற, இவ்வளோ வந்துச்சு. அவன் மனுஷனை பார்க்கறதில்ல, காசு மட்டும் தான் பார்க்குறான், அவன்கிட்ட கருணை இருக்காது. ஸோ ரட்டன் டாட்டா சொன்ன அற்புதமான வேர்டுங்க இது, ஐ ஆம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இஸ் பிஸ்னஸ் மேன். அதில் கூட இந்த அதானி எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்து தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இந்த அம்பானி 5,000 கோடிக்கோ என்னவோ அந்த புலிமூட்டை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அவனை பார்த்தா அவளை வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு தெரியல, அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அது மனுஷன் சொல்ல முடியாது, அப்படியே ஸ்ட்ரக்சர் அது. இந்த வண்ணமொழிக்கு கை கால் முளைச்சி அப்படி இருக்குமா, அப்படி ஒரு பையன். இவனுக்கு 5,000 கோடிக்கு என்னவோ போட்டு செலவு பண்ணி
ஒரு கையெழுத்து பண்ணி வச்சான் பாருங்கள். ஆனால் அவரும் வியாபாரி தான். 10 லட்சம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்போது யார்கிட்ட அன்பும் கருணையும் இருக்கிறதோ அவங்ககிட்ட பணம் சேர்ந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாவிட்ட பணம் சேர்ந்தால் என்ன வரும் என்றால், அறிவுள்ளவனின் வறுமை விட அறிவில்லாத செல்வம் ஆபத்தானது என்றார் வள்ளுவர். அறிவுள்ளவனின் வறுமையை விட அறிவில்லாதவன் செல்வம் ஆபத்தானது. அதைத்தான் நான் பார்க்குறேன். இந்த மந்திரிகிட்டலாம் காசு சேர்ந்ததுனால ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் பினாமி பேரில் எங்கே போனால் கொள்ளடிக்கிறானுங்க. ஏன் காசு சேர்ந்ததுனால? அறிவில்லை, காசு சேர்ந்துச்சு. என்ன பண்ணுவான்? காசுக்கு மேலே காசு வைக்க தான் பார்ப்பான். அப்போது அறிவுள்ளவன் வறுமை வந்தால் கூட திருட மாட்டான். அறிவாதவங்கிட்ட வசதி இருந்தால் கூட திருடாமல் இருக்க மாட்டான். இதெல்லாம் யதார்த்தமாக பார்க்குறோம். ஸோ எது தேவை, எது நியாயம், எது தர்மம்? தர்மம் தலை காக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய முன்னோர் செய்த பாவ புண்ணிய கணக்கு தான். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர் செய்த புண்ணியத்தில் நம்முடைய பங்கு 1. இன்னும் சரியில்லைன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர் செய்த பாவத்தில் நம்முடைய பங்கு 1. ஸோ 6 பங்கு நம்ம முன்னோர் காரணம், 1 பங்கு தான் நான் காரணம். அது எப்படின்றது வள்ளுவர் அதுக்கும் 2 குறள் சொல்லி வச்சிருக்கிறார். இப்படி பேசிக்கிட்டே போகிற நல்ல கருத்துக்கள். நீங்கள் உட்காரணும் இல்லை, வாழ்க்கை முறை.